கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக ஆடட்டும் பாடட்டும் ஆனந்தம் கூடட்டும் கண்ணே கல்யாண கோவில் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக மனப்பட்டு வேகம் காதல் கட்டிலே ஆடட்டும் பாடட்டும் ஆனந்தம் கூடட்டும் கண்ணே ஆட வந்துட்டு
நக்குன மாதிரி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, கற்றோந்த காலர்களே, சீட்ட மிகுந்த சிறியோர்களே, சிந்த மிகுந்த பெரியவர்களே, காலையில் காடு சென்று விளைந்த மண்ணை பொன்னாக்கிவிட்டு மாலையில் வீடு திரும்பும் எனதருமை உயிரினும் மேலான விவசாய வாழ் பெருங்குடி மக்களே, ஆண்களே, பெண்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே மற்றும் என்னை போன்றவர்களே, இப்பெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்பும் நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே, ஊர் பொதுமக்களே, இவ்வூரை சேர்ந்த இளைஞர்களே, இப்பெரும் நாடகத்தை காண வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களே, இப்பெரும் திருவிழாவிற்கும் நாடகத்திற்கும் காவல் நல்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளே, இப்பெரும் நாடகத்தை சிறந்த முறையில் நடக்க காத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு, சிறந்த இசையமைப்பு, சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கு. எத்தனை பாக்ஸ் இன்னைக்கு நம்ம நாடகம்ல இன்னொரு 50 பாக்ஸ் வச்சு விட வேண்டியதானே? கும்மு கும்முன்னு கும்முன்னு கருது வரைக்கும் அருமையான ஒளிமைப்பு. உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரிப்பா, நாடகத்துல பப்புன்னு முதல்ல வந்தாச்சு. ஆமாப்பா. எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்த? யார டேய்? அத அப்படி கேட்டாத்தான். சரி கேளு கேளு, அது நீ கேட்டாத்தான் சந்தோஷமா இருக்கு. நீ கேட்கலன்னா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மையிலே ஊர்ல திருவிழா வச்சா இது போல நாடகம் வைக்கணும். நாடகம்ன்றது எதுக்கு வைக்கிறாங்க? நாடகம்னா என்ன, எதுக்கு தான் வைக்கிறாங்க? பார்க்கத்தான். அப்புறம் எதுக்கு? என்ன அவங்களுக்கு கிரகமா பிடிச்சிருக்கு நம்ம காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றதுக்கு? சரி சரி. ஏன்னா நாடகம்ங்கிறது எதுக்கு வைக்கிறாங்கன்னா காரணங்கள் இருக்குன்னு சொல்லுப்பா. ஏன்னா காலம் காலமா பாரம்பரியமா இதே போன்ற திருவிழாக்கள் நடக்கும் பொழுது சுவாமி புராண இதிகாச கதைகளை எங்களை போன்ற அரிதாரம் வீசக்கூடிய கலைஞர்கள் விடியும் வரை இந்த புராண கதைகளை பேசணும், பாடணும். இங்கு இசைக்கக்கூடிய இந்த சப்தசுர இசைகளும் பல ராகங்கள் பல இசைகள் விடியும் வரை விண்ணை முட்டும் அளவுக்கு கேட்கும். ஏன்னா இதை மக்கள் ரசிச்சு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அந்த கொழுவுலுக்கு தெய்வம் நாடகத்தை பார்க்கறது ஐதீகம். அப்படி தெய்வம் நாடகத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? தெய்வத்துடைய மனசு குளிரும். சரி, மனசு குளிர்ந்தா மண் குளிரும், மண் குளிர்ந்தா மழை பெய்கின்றது ஐதீகம். சரிப்பா. அதனாலதான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் திருவிழா நடக்கும்போது வைத்தாலும் சினிமா படம் ஓட்டுவாங்க, பாட்டு கச்சேரி, பட்டிமன்றம், ஆடலும் பாடலும், டப்பாங்குத்து, கும்மாங்குத்து, என்ன வேணா வைப்பாங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும். சரி. ஆனா நம்ம அப்படி சீக்கிரம் போக மாட்டோம். விடிய வரைய விடிஞ்சாலும் விடுறது. 7 மணி 8 மணி ஆனாலும் விடுறது இல்ல. ஊருக்காரங்களா எந்திரிச்சு எப்ப பால் கறக்க போது முடியுங்கடானாலும் நாங்க ஒப்புச்சிட்டு தான் போவோம். ஏன்னா அதாவது கதை என்னன்னா விடியும் வரை நாடகம் ஆடி அந்த அதிகாலை வேலை 4 மணிலிருந்து 6 மணின்னு சொல்லக்கூடிய வேலை பிரம்ம மூத்திரம். கிளவி மூத்திரத்தை வாங்கி குடி, பிரம்ம முகூர்த்தம். அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில நாடக கலைஞர்கள் அரிதான பூசணம் இன்னைக்கு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு நாடகம் முடிச்சுட்டு நம்ம பாடுவோம். அப்படி பாடும் பொழுது நாடு செழிக்கு நல்ல மழை பெய்ய, அதுவும் இல்ல ஊரை பிடிச்ச பீட ஒளியும். முகத்துல வேஷம் போட்டோமா, பெயிண்ட் அடிச்சாச்சா, பெயிண்டுதே அதான் வேஷம் போட்டாச்சா, காலையில எண்ணெய் போட்டு அழிச்சிருவோமா, அப்ப இந்த முகத்துல ஒன்னைய போட்டு அழிச்சாலும் நக்குன மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன்னே இல்லப்பா, தேங்காய் எண்ணெய் போட்டு முகத்தை அழிக்கிறோம்ல, அப்ப அந்த முகத்துல போட முடியாத வேஷம் வந்து அரிதாரம். அந்த அரிதாரம் அழிக்கும் பொழுது இந்த ஊரை பிடிச்ச பீட கஷ்டம் அதோட அழிஞ்சு போயிடும். அதாவது அரிதாரம் பூசக்கூடிய கலைஞர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. அதனால அப்பேற்பட்ட நாடகம் நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? என்ன நாடகம் வச்சிருக்காங்க? தெரிஞ்சு வந்தே தெரியாம அட்வான்ஸ் வாங்கினியா நாடகத்துக்கு? என்ன நாடகம் சொல்லல. ஆமா, எந்த நாடகம் வாசி தள்ளிடு வர இளையராஜா மருமகே சொல்றியா? ஆமா ஆமா. ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் இந்த வள்ளி திருமணம் நாடகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. எப்படி? இன்னைக்கு கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். ஆமா. ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கடவுளுக்கு சிறப்பு. ஆமா. இந்த கலியுகத்துக்கு சிறப்பு காரணம் இல்லாம திருச்செந்தூர்ல கூட்டம் கூடல, பழனியில கூட்டம் கூடல, ஆறுபடை வீடு கூட்டம் கூடல. ஏன்னா கலியுக கடவுள் முருகப்பெருமான். கலியுகத்துல முருகனை நோக்கி எல்லாரும் போகணும்ங்கிறது எழுதப்பட்ட விதி. 4 யுகத்துல 4வது யுகத்துல இந்த யுகத்துல நடந்தே ஆகணும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகம். ஏன்னா முருகனுக்கு எத்தனாவது கொண்டாட்டி? வள்ளி 2வது கொண்டாட்டி. அப்ப முதல் தாரத்துக்கு கதையை எங்கேயாவது வைக்கிறோமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அது ஏன் வைக்க மாட்டோம்னா ஊர்க்காரர்கள் அப்புறம் 2வது கொண்டாட்டி கட்டுன்னு சொல்லியா. ஏன்னா வள்ளிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு. இந்த வள்ளிங்கிற கூடிய பெண்ணு குறவர் குலத்துல பிறந்தாலும் செவ்வாதோஷத்தை பிறந்தனால முருகனை நோக்கி முருகனை கட்டணும்னு ஆசை இருந்து அந்த செவ்வாதோஷம்ல முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் நடந்து
அந்த காட்சியை கண்ணால விடிவரை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சரி. கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். டைவர்ஸ் நடக்கும். குழந்தை பிறக்க முடியாது. குழந்தை குட்டி பிறந்து செல்வ செழிப்போட இருப்பாங்க. அப்பேற்பட்ட நாடகம் இந்த நாடகம். இந்த நாடகத்தை வச்சிருக்க நம்மூர் மக்களுக்கு அடே அப்பா பாரா இந்த மைக் செட்டுக்கு ஏத்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்கு. கடல் மாதிரி என்ன வருவாங்க சொல்லி விட்டியாச்சா? வெட்டாலைங்க பற்றி அங்க இங்க காமாட்சிபுரம் தாடிக்கும் வரைக்கும் சொல்லி இருக்கணும். ஆமா இந்த சத்தம் கேட்டு வந்துரும் கூட்டம். அதனால வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னொரு வரவேற்பு எப்படி தெரியுமா கொடுக்கணும்? அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம். உங்க ஆசைகளை தரவேன்னு எனக்கும். அம்மா மாரே வணக்கம். உங்க ஆசீர்வாதம் போதும் எனக்கும். அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம். உங்க ஆசீர்வாதம் போதும் எனக்கும். அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம். உங்க ஆசீர்வாதம் போதும் எனக்கும் எனக்கும் எனக்கும். அம்மா மாரே ஐயா மாரே ஐயா மாரே அம்மா மாரே வணக்கம். உங்க ஆசீர்வாதம் போதும் எனக்கும். வணக்கம். என்ன பேர் வச்சு வளர்த்தோருக்கு வணக்கம். பெற்றெடுத்த பெரியோர வணக்கம். பேர் வச்ச அனைவருக்கு வணக்கம். உற்றாரே உறவினரை வணக்கம். இந்த ஊரில் வாழும் அனைவருக்கு வணக்கம். வணக்கம். இந்த ஊர் மக்கள் அனைவருக்கு வணக்கம். ஒரு அம்மாவரே ஐயாவரே வணக்கம். உங்கள் ஆசீர்வாதம் போதும் எனக்கு. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பருகட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க? விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. அதை விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. புகழ தேடு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. பிறந்த ஊருக்கு புகழ தேடு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. 4 பேருக்கு நன்மை செய்தா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னோட ஓச்சதுக்கு பொன்னான பலனிற்கு ஊரோட சேர்ந்து வாடு. அம்மன் அருள் பாரு நம்ம துணையாரு. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துவிட்ட சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. போலுவா எனக்கு சிகட வாட அடிச்சிருச்சு போல. தீர்மானம் வைக்கிறதே முக்காச்சிருக்க அப்படி இருக்கு. வந்தாச்சு வரவேற்பு கொடுத்தாச்சு. ஏனே ஆரம்பண்ணே அண்ணே வாங்க உங்கள்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய போக்குவரத்து இருக்குது. ஆனா வந்தோடனே சொன்னேன் காலகட்டம் மாற மாற இது போல நாடகங்கள் வைக்கணும். இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு தெரியுங்களா? எப்படி இருக்கு? உண்மையிலேயே வலைதளம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணே மாயக்குளம் மாதவண்ணே. ரொம்ப நன்றினே. உங்களுக்கு ஒரு பக்கத்து நன்றி சொன்னாலும் இன்னொரு பக்கத்து ஒரு விஷயங்களை சொல்லணும். ஏன்னா இப்ப குறிப்பிட்ட மக்கள் இங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நேரடியா பாக்குறாங்க. பார்க்க முடியாதவங்களுக்கு பூரா இந்த வலைதளம்ங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய சாதனம்ன்றால எல்லாருமே செல் இல்லாம இருக்க மாட்டேன். அவனுக்கு வீட்டுல உட்காந்தே பாக்குறதுக்கு ஈஸியா போச்சு. இது என்ன நடந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன் நானு. திருப்பூட பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஸ்கிரீன் கட்டி சினிமா ஓட்டுறாங்கல்ல. இப்ப நம்ம நடக்கிற நாடகம் பூரா முக்காவாசி நாடகம் பூரா யூடியூப்ல வந்துருது. எந்த நாடகம் வந்தாலும் சரி அவங்க பேரை போட்டா உள்ள எடுத்துடலாம். எந்த நாடகத்தை போட்டாலும் எடுத்துடலாம். இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு ஊர்ல நாடகம் பேச மதுரையில இருந்து போயிருப்பாங்க போல. அவங்க பேசிக்க அவங்க கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் சொல்லியிருப்பாங்க போல. ஊருக்காரங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ஸ்கிரீன் கட்டி யூடியூப்ல வர நாடகத்தை ப்ரொஜெக்டர்ல போட்டு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. சத்தம் கேட்கவும் சரி நாடகம் நடக்குதுன்னு பார்த்தா ஸ்கிரீன்ல போட்டு விட்டாங்க. அட என்ன அந்த விஜயகுமாரி எப்பயும் வந்து பேச
பேசுறது தானே தெரியாது. அவனை ஊர்ல கூட்டு வந்து அவனுக்கு 4000 இந்த மூஞ்ச டெய்லியும் பாக்குறது தானே அப்படின்னு இப்ப அப்படியும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ஆனா பார்க்க முடியாத எத்தனையோ தமிழர்கள் வந்து பொழப்புக்காக தமிழ்நாட்டை விட்டு எத்தனையோ நாடுகள் கடந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு திருவிழா கூட பக்கத்து ஊர் வந்துட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம திண்டுக்கல்ல இருக்கவங்க எத்தனையோ சென்னையில கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஊர் திருவிழா முடிஞ்சா வந்துட்டு போக முடியும். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியுமா? முடியாது. அவங்களுக்கு இது பயன்பாடா இருக்கு. அதனால அவங்க நல்லதான் செய்யறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பார்க்கட்டும். அப்ப இதே மாதிரி இந்த வளர்ச்சி எப்படி வளர நம்ம மனுஷனும் வளர்ந்துகிட்டு தான் போகணும். எப்படி அந்த அறிவியல் கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் மாதிரியே மனுஷன் இருக்கேன், ஆனா மனுஷன் கிடையாது. அது பேர் ரோபோட். வெளிநாட்டுல போற ரோபோட் பொம்மை இருக்குன்னு வாசல்ல போனேன்னா டீ குடுக்கறது வந்து வீட்டுக்குள்ள வந்து துணி துவைக்கிறது வந்து குழந்தைய பாத்துக்கிறது மனுஷன் மாதிரியே ரோபோட் பொம்மை வெளிநாட்டுல வந்துருச்சு. அப்படி ஒரு பொம்மைனால நான் பட்டேன் அசிங்கம். எப்படி இங்க இருந்து மெட்ராஸுக்கு என் ஃப்ரெண்ட் அவங்க மச்சினை கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்னு போயிட்டேன். மச்சினை கல்யாணத்துக்கு வாசல்ல ஒரு புள்ள எப்பயுமே கல்யாணம் விட்டு வாசல்ல வந்து பொண்ணோட மாப்பிள்ள அப்பா அம்மா நிப்பாங்க. வாங்க உள்ள போங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க உள்ள போய் சாப்பிடுங்க வாங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு வாசல்ல ஒரு புள்ள நல்ல செக்க செவேர்னு பட்டு சேலை கட்டி நல்ல தளர்ந்தே மல்லிகைப்பூ வச்சு வரவங்களுக்கு பூரா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆகா பிள்ளை எப்படி ஒரு 18 வயசு இருக்கா, நமக்கு கல்யாணம் நடக்கல, எப்படியாவது இந்த கல்யாணத்தை போய் ஒரு பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு வந்து இந்த வாசல்ல நிக்கிற பிள்ளைய பார்த்துட்டேன். சூப்பரா இருந்துச்சியா, முடி இங்க வரைக்கும் இருந்துச்சு, அந்த யார தொட வரைக்கும் முடி இருந்துச்சியா. அந்த முடிய பார்த்து தான் நான் விழுந்துட்டேன். அந்த பிள்ளை ஹாய் பாப்பா அப்படிங்க வணக்கம், பரவாயில்ல வணக்கம் சொல்லிருச்சு. நமக்கு இது போதுமே, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு அந்த பிள்ளை. இந்த பிள்ளை எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம் சொல்லி உள்ள போயிட்டு வரேன். அந்த பிள்ளை வரல வணக்கம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பண்பாடு தெரிஞ்ச பிள்ளை. வாங்க நக்காவா வணக்கம் செகுட்டு பயலே வணக்கம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி சுத்தி வந்து நின்னவே நானு. கல்யாணம் அங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிள்ளை நம்புறவங்க கிட்டக்க போய் பாப்பா ஹாய் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன? வணக்கம் வணக்கம் போது பாப்பா உங்க ஊர் என்ன? வணக்கம். ஏய் தாத்தா என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? வணக்கம். ஏய் என்ன வணக்கமே சொல்லிட்டு இருக்கம்மா, உன் வயசு என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, உன் தாய் தகப்பன் பேரை சொல்லு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் வீட்டில் வந்து கேட்கலாம்னு இருக்கேன், சரியா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்காது சொல்லு. வணக்கம். என்னடா இந்த பிள்ளை இதை தவிர எதுவும் சொல்லாதா, எதுவும் சொல்ல தெரியாதான் பார்த்தா இந்த சின்ன பையலுக்கு அங்கே ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்தில். அதுல ஒருத்தர் பின்னாடி வந்து பட்டக்குன்னு இந்த பிள்ளை பின்னாடி சேலையை தூக்கிட்டான். தூக்காதரா தூக்காதரா கம்மண்டே அண்ணே ஒரு நிமிஷம் தூக்கி உள்ள ரிமோட் மாதிரி ஒண்ணுக்கு திரிய விடுறேன். வணக்கம் சொன்னப்பல வணக்கம் 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 வணக்கம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பொம்பளை புள்ள இல்ல, ரோபோட் பொம்மையை நிக்க வச்சிருக்கேன். மூஞ்சிக்கு அதே போதும்டா. இது தெரியாம 3 மணி நேரம் அந்த பிள்ளை கரெக்ட் பண்ணி அங்கேயே நின்று என் நாக்களுக்கு எச்சி பூரா கீழே ஒழுகிட்டு அப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா ரோபோட் பொம்மை வந்ததுனால இந்த கூத்து ஆயிப்போச்சு. ஏன்னா கையில செல்லு வந்ததுனால சின்ன பிள்ளை சிறுசுல இருந்து பெருசு வரை கெட்டு போயிட்டான். பிறந்த பிள்ளைய பார்த்தா கேம். அவனுக்கு 1 வயசு பையனுக்குலாம் எப்படி தெரியுதுன்னே தெரியலையா. 10 பிள்ளைய தெரிஞ்ச 1 வயசு தான் ஆகுது. அவனே லாக் எடுக்கிறான், அவனே கேம் விளையாடுறான், அவனே நோண்டிக்கிட்டு வந்து செல்ல கொண்டு வந்து அட்டன் பண்றான். எனக்கெல்லாம் ரொம்ப வருஷம் என்ன தெரியுமா, எனக்கு எப்பவுமே போன் வரும்பா. முதல்ல கான்ட்ராக்ட் நிறைய பேசுவேன். எனக்கு இந்த டச் செல் வரவும் கான்ட்ராக்ட் நாடகம் நிறைய ஒண்ணுமெல்லாம் போச்சு தெரியுமா. எனக்கு ஊர்க்காரன் போன் பண்ணுவாங்க, வரும் தாடி கொம்ப மணின்னு வரும். ஆஹா தாடி கொம்ப மணி என்ன கூப்பிடுறாரு. நாடகம் அட்டன் பண்ணிட்டு அண்ணே சொல்லுங்கண்ணே விஜயகுமார் பேசுறேன், நாடகம் ஒன்று வச்சிருவோம் நம்ம ஊர்ல. பதில் பேச மாட்டாரு. அப்புறம் வேட சுந்தரது கூப்பிடுவாங்க. இப்படி எனக்கு வருஷத்துல ஒரு 50 கான்ட்ராக்ட் வரும். அட்டன் பண்ணி நான் ஊர்ல காசெல்லாம் சொல்லி ஆளுக பேர்லாம் சொல்லுவேன். அண்ணே பெட்டிக்கு வெங்கடாச்சலம் வராரு, மிருதகத்து சேரன் வராரு, பப்பனுக்கு நான் வரேன், டான்ஸுக்கு சித்ரா வருது, இப்படி சொல்லிடுவேன். அவங்க பதிலே சொல்லாம இருக்காங்க. ஏன்னா எனக்கு டச் செல் வாங்கி ஒன்றும் தெரியாம சிகப்பு பட்டன் அமுக்கினா தான் பேசணும்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தையும் போன் பண்ண சிகப்பு அமுக்கிட்டு காதில் வைக்க. அண்ணே சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா, நாடகம் பேசிடலாம்னே, ஒன்றும் இல்லைண்ணே வந்துடுறேண்ணே, அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே, ஹலோ அண்ணே காசை கூட குறைச்சிக்கலாம்ண்ணே. என்ன நாடகம் சொன்னாரு எதுக்கு, அடுத்த ஒரு ஆள் திரும்பியும். அதுக்கப்புறம் தான் பச்சை பட்டன் தான் பேசுறதுன்னு. சிகப்பமைக்கு நான் ஊர்க்காரன்ட்ட பேசுன நாடகம் மயிரிலே பேசுறேன். அப்படி இருக்குது நம்ம காலம். சரி இன்னைக்கு பிறந்த பிள்ளைங்க ஐயோ விளையாடுறத பார்க்கணும். அது வயசு பையன் வயசு பிள்ளை கையில செல்லு கிடைச்சுன்னு வச்சுக்க. காதல்ங்கிறது 18 வயசுல வந்தா காதல். இப்ப 18 வயசுல ரெட்ட பிள்ளைக்கு தகப்பனா இருக்காங்க. எப்படியா அவன் 13லயே ஆரம்பிச்சிடறான், 12லயே ஆரம்பிச்சிடறாங்க, 7வது தான் படிக்கிறான். பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறான். பேபி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துரு பேபி, நான் வந்துட்டேன் பேபி,
நீ எங்க பேபி இருக்க? அவன் ஆளு அங்க 5வது தான் படிக்கிறாரு. நான் வந்துட்டேன்டா பேபி, என் கூட எங்க அப்பா வராரு பேபி. 2 பேபி தான் உண்மையிலேயே. தொட்டில ஓட்டு ஆட்டலாம், ஆனா அது லவ் சூடுது. இவன் அந்த பிள்ளை ஏதோ திட்டிருச்சான், பைசா வாங்கி கொடுக்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்கிறான். நீ இல்லையல் நான் இல்லை, நான் இல்லையல் நீ இல்லை. அடே 7வது படிக்கிற பையன் 5வது படிக்கிற பிள்ளைக்கு வைக்கிறான்டா ஸ்டேட்டஸ். அது காலையில எந்திரிச்சோனே பாரு, நம்ம பிள்ளைய போறான் இந்த லவ் பண்ற அப்புறம் காலைல முழிச்சோனே முழிச்சோனே கையை இப்படி தேய்ச்சி கையை பார்ப்போம், இல்லாட்டி சாமி படத்தை பார்ப்போம். இப்ப எல்லாம் கண்ணு அரக்கண்ணு முழிச்சாலும் செல்ல தான் பாக்குறோம், எது மெசேஜ் வந்திருக்கா. ஏன்னா அது ஆகி போச்சு. எந்திரிச்சோனே போய் அங்க பாத்ரூம்ல உட்காந்து கம்மாய்க்கு போறானோ இல்லையோ, செல்ல கொண்டுட்டு அங்கதான் போய் உட்காடுறாங்க. ஏன்னா அங்கதான் டைம் ஃப்ரீயா இருக்கு பேசுறதுக்கு. ஐயா வாங்க. வேடசந்தூர் குமார் மைக் செட் நல்லா அடிச்சா. சரி, அண்ணர்கள் சார்பாக 2000 ரூபாய் அன்பளிப்படுத்தி பயன்படுத்துகிறார்கள். 2000 ரூபாயா? ஆமா, மீதி காசு கூகுள் பே பண்ணுவார். மூடா நீ முதல்ல இதெல்லாம் வந்து கேட்கலாமா பப்ளிக்கா? அவர் தெரியாதா? அங்க போற மைக் செட்ல போய் இல்லட்ட 2 மைக்க தூக்கிட்டு போயிட வேண்டியது. அப்படி ஆகி போச்சு. இவன் என்ன பண்ற, காலையில போய் பாத்ரூம்ல உட்கார்றான்ல, உட்கார்ந்து இந்த பிள்ளைக்கு தான் அடிப்பான். எப்படி? ஹாய் டார்லிங், எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேன்டா. அந்த பிள்ளை பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்கோம். என்னடா பண்ற? இப்பதான் சுட சுட வெண்பொங்கல் தின்னுக்கிட்டு இருக்கேன். இவன் இங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அவ நீ என்ன சாப்பிடடா? நான் இப்பதான் பூரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா, குருமா இப்பதான் வந்துகிட்டு இருக்குங்க. எங்க உட்காந்து எது பேசுன்னு தெரியல, காதல் அப்படி மோகமாயிருது. எங்கிட்ட அவன் கிடங்க கல்யாணம் முடிச்சான்னு வச்சுக்க, உண்மையிலேயே அப்பெல்லாம் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. குடும்பம் அப்படி இருந்துச்சு. இப்ப அவனே 10 பொருத்தம் பாத்துறான். எப்படி உச்சந்தலேருந்து உள்ளங்கள வரைக்கும் ஓகே இந்த பிள்ளை கரெக்ட் பண்ண, தூக்கு, மாஸ்க மாட்டு, வண்டியில உட்காரு. மாஸ்க் எதுக்கு கொண்டு வந்தாங்க மூஞ்சிக்கு? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தட்ட வியாதி பரவக்கூடாது, இருமக்கூடாதுன்றதுக்காக. ஆனா மாஸ்க் வந்தது போதும். எவன் அன்னைக்கெல்லாம் பார்த்தா பக்கத்துல இருக்காரன் ரேஷன் கடைக்காரன் அவன் பொண்டாட்டி ஒருத்தன் கூட்டி போயிட்டு இருக்கான். இங்க இருந்து பிகர் சூப்பரா ஒன்று போகுதுரா, எழுச்சா பையில ஓ பொண்டாட்டி தான் எதிர்த்து வீட்டுக்காரன் கூட்டி போயிட்டு இருக்கேன், பிகர் சூப்பரா இருக்குன்ற. ஏன்னா மாஸ்க் ஹெல்மெட் வந்தது பாதுகாப்புக்கு. நம்மால் ஹெல்மெட் போய் மாஸ்க போட்டு எவன் பொண்டாட்டி வேணா கூட்டிட்டு போறாங்க. இப்படி இது ஒரு பாதுகாப்பு தான். ஏன்னா மாட்டிக்க கூடாது, அப்பதான் தெரியாது தெரியாது. அப்படி ஒரு ஆள் என்ன என்கிட்ட கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சா பாரு, இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைகளுக்கு சுடுதண்ணி கூட காய வைக்க தெரிய மாட்டேங்குது. அடுப்புல சுடுதண்ணி கூட யூடியூப் சுடுதண்ணி காய வைப்பது எப்படி யூடியூப்ல வந்துருது. தோசை சுடுவது எப்படி, அந்த முண்டை இதை பார்த்துக்கிட்டு மாவை கலக்க வேண்டும், ஊத்த வேண்டும், எண்ணெயை ஊத்த வேண்டும், பெரட்ட வேண்டும். பார்த்தா தோசை கண்ணங்கரேன்னு இருந்திருக்கு. அந்த பிள்ளை ஏங்க இங்க வாங்க, நான் யூடியூப் பார்த்தா தோசை சுட்டேங்க கண்ணங்கரேன்னு வந்திருக்குன்னு. ஏன்டி யூடியூப்பை பார்த்து தோசை ஊத்துனேன், தோசைட்டியை கவுத்து வச்சு ஊத்துனா முகரையாட்டம் தான் மாறு, அதான் அவன் சொல்லல போல. இப்படி திருப்பி வைக்கிறது, இப்படி திருப்பி வச்சு அம்மா ஊத்தி இருக்குது. அப்ப யூடியூப் பார்த்து இந்த பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை நம்மளால ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டா. நல்லா கேட்டுக்க, புதுசா கல்யாணம் முடிச்சிட்டா. கல்யாணம் முடிச்சுட்டு ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு காலையில அந்த பிள்ளை எந்திரிச்சு வருது. யாரு? அவன் பொண்டாட்டி. சரி, தந்தோட்டி நம்மால என்ன பண்றான்? அவன் பெத்த தாய் வீட்டுக்குள்ள இருக்கும். 25 வருஷம் சோறு ஓட்டு வளர்த்த தாய். இவன் அந்த புது பொண்டாட்டியை பார்த்தோட்டுமே, டார்லிங் 25 வருஷம் எங்க ஆத்தா கையில சோறு தின்னு நாக்கு செத்து போச்சு. உன் கையால ஏதாவது செஞ்சுக்குறா. பிரேக்ஃபாஸ்ட் காலையில டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்ல, இந்த பிள்ளை சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு யூடியூப் பார்க்கும். இந்த பெரிய சமயக்காரமா மாதிரி உள்ள கிச்சன்ல போய் ஐயோ வீட்டுக்காரர் நம்மள்ட்ட கேட்டாரேன்னு சொல்லி எதுவுமே பார்த்து ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி இப்படி வெங்காயம் தக்காளியை போட்டு ரவையை போட்டு கிண்டி உப்புமா கிண்டி ஒரு தட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கா. நம்ம ஆளுக்கு உப்புமாவே பிடிக்காது. ஆனா கொட்டி பெண்ணஞ்சு பண்ணி பிய தின்ற மாதிரி திங்கிறா. தின்னு அவங்க அம்மா பாக்குறா, நான் உப்புமா வச்சேன்னா உப்புமா ஆளு மூஞ்சி முகரே, ஆமா உப்புமா தவிர இல்லையா பெத்த தாய சொல்லுவான். இவன் ஆளு பொண்டாட்டி புது பொண்டாட்டி தின்னோட்டி தின்னு முடிச்சுட்டு, டார்லிங் உன் கையை நீட்டு, இந்த உப்புமா செஞ்ச கைக்கு தங்கத்துல வளையல் போடுறேன், அவ ஆத்தவளை காசு வெட்டி போடுறா கண்டாலி மாட்டே ஏண்டா வளையல போடுற பாடுறா முடிஞ்சு. இவன் அதோட என்ன பண்ண கிளம்பிட்டு, டார்லிங் இன்னைக்கு மதியம் ஆபீஸ்க்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுன்னு போயிட்டான். அவன் ஏன்னா உப்புமால வாங்கிட்டான்ல, மதியம் இங்க இருந்து அவன் எதிர்பார்த்து உட்காந்து பொண்டாட்டி என்ன செஞ்சு கொடுக்க போறாலும். நம்மால 7 கேரியர் நல்ல சாப்பாடு செஞ்சு வேலைக்காரன் கொடுத்து விட்டா. அவன் லஞ்ச்ல உட்காந்துட்டான் சாப்பாடுக்கு. இல்ல அங்க வச்சிருக்கேன், சாப்பாடுக்கு வச்சுட்டு டிப்பனை திறந்து பாக்குறான். பொண்டாட்டி இன்னைக்கு காலையிலே உப்புமா அசத்திட்டா, மதியத்துக்கு இன்னும் சாப்பாடு சாம்பார் புளிக்குழம்பு வச்சு தளிப்பா பார்த்து 7 டிப்பன் எடுத்து வச்சா 7 பாக்ஸ்லயும் உப்புமாவை கிண்டி கொடுத்து விட்டுருக்கா. இவனுக்கு பக்குன்னு ஆகி போச்சு.
போச்சு. ஏன் என்னடா 7 டிஃபன் பாக்ஸ் உப்புமாவை கொடுத்துருக்கா, உள்ள இந்த முண்டைக்கு உப்புமாவை தர வேற எதுவும் தெரியாதா? சரி வேணா சொன்னோம்னா புது பொண்டாட்டி. ஆமா ஆமா, அப்புறம் நாளைக்கு ராத்திரிக்கு சங்கடமா போயிருந்து சங்கடமா உடனே நம்ம ஃபோன் பண்ணி, ஏங்க மதியம் உப்புமா காலை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேங்க, அமுச்சு விட்டுருக்கீங்க, சூப்பர்டா செல்லம்னு 7 உப்புமா தின்னுட்டேன். நைட்டுக்கு வேலை எங்கிட்ட சாயங்காலம் வீட்டுக்கு போய் கைகளை மூஞ்சி கழுவிட்டு, டார்லிங் நைட்டுக்கு என்ன ஸ்பெஷலுங்க, கிண்டிட்டா உப்புமாவை ராத்திரி. நைட்டுக்குமா செத்தான் சேகர். சேகர் அவன் சொல்றேன் உண்மை. இப்போ நீ சொல்றதுதான் உண்மை. அவன் மாட்டினா. சரி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். ஆமா, திங்கக்கிழமை ஆரம்பிச்ச உப்புமா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மாத்துக்கட்டுல உப்புமா. சனி 12 கிலோ ரவை காலி, 12 கிலோ ரவை, 8 கிலோ வெங்காயம், 8 கிலோ தக்காளி காலி அடிச்சு தாக்கிட்டா. இவன் சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளம் வேலைக்கு முடிஞ்சு பாக்கெட்ல 5000 வச்சிருந்தேன். பார்த்தா நினைச்சான் வீட்டுக்கு போனா எப்படி உப்புமா தான் அதை தவிர வேற கிண்ட மாட்டான். வேற வேலை ஒண்ணு செய்வோம், பாக்கெட்ல 5000 இருக்கு, எங்கிட்ட நல்ல ஒரு ஹோட்டலா போய் சாப்பிட்டு போலான்னு சொல்லி இவன் பாக்கெட்ல 5000 இருக்குல்ல, இவன் போறவே ஒரு சின்ன ஹோட்டல், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போனா நூடுல்ஸ் ரைஸ் திங்கலாம், ஒரு சாதா ஹோட்டல் போனா புரோட்டா இட்லி திங்கலாம். காசு இருக்கவன் இவன் திமிருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் நுழைஞ்சிட்டான். ஏன்னா பயலுக்கு ஒரு வாரம் நாக்கு செத்து கிடக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்தா அங்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி லைட்லாம் எரியாது. அங்கங்க உட்காந்து இருட்டுக்குள்ள குருட்டுக்கோழி தவிட்டு தின்ன மாதிரி உட்காந்துக்க வேண்டியதா. அங்கெல்லாம் சப்ளையர் வந்து கேட்க மாட்டாங்க, அண்ணே புரோட்டா இட்லி ஊத்தாப்பம் கலக்கி அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. யார கலக்கி? அட அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தா கோட் சூட் போட்டு கையில மெனு கார்டு வச்சிருப்பான். சார் குட் ஆஃப்டர்நூன் சார், இந்தாங்க சார் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான். இவன் இப்படியே மேலைங்களே மக்கள் பூரா இங்கிலீஷ்ல இருக்கு, நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்னடா அங்க தப்பிச்சு இங்க வந்து பூரா இருக்கு, சரி எதையாவது ஒன்று சொல்லுவோம். சப்ளையர் நீங்க வாங்க, இந்த 5ஆம் நம்பர்ல ஒன்று இருக்குல்ல அதுல ஒரு 2 தட்டு கொண்டு கொடுத்து விட்டான். 1.5 மணி நேரம் ஆக்குவாங்க அங்க. இவன் அதிலே உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரம் கழிச்சு வந்துருச்சியா, இவனுக்கு ஒரு வாரம் உப்புமா செத்து போய் கிடக்குறான். தப்பாவை திறந்து பார்த்தா அங்கேயும் போய் உப்புமா தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஐயா அப்புறம் வீட்லயாவது ஓசில தின்னா பைசாவில் ஒரு உப்புமா எவ்வளோன்ற 1500 ரூபா. 3000 ரூபாய்க்கு 2 ரூபாய் தலைவலையா அடிச்சுக்கிட்ட கிரகமே இங்கே உப்புமாவா, நீ தெரியாதவே அவன்டா கேட்டிருக்கணும். சரி அதோட எந்திரிச்சு வர வேண்டியதானே. 3000 ரூபாய் காலியில அப்பயும் மனசு இல்ல. இவன் டேபிளுக்கு பக்கத்துல ஒருத்தர் நல்ல புரோட்டா சிக்கன் தின்னுக்கிட்டு இருக்கேன். அவங்கிட்ட கேட்கணும்ல, அண்ணே நானும் புரோட்டா சிக்கன் திங்கணும்னே, மெனு கார்டுல எத்தனாவதுனே கேட்கணும்ல. இவருக்கு கௌரவ குறைச்சல். அந்த புரோட்டா சிக்கன் தின்ன என்ன பண்ணிருக்கேன், சப்ளையர் இங்க வாங்க, இதெல்லாம் ஓகே ஃபினிஷ் எல்லாம் முடிஞ்சு, எனக்கு இதே செட் அப்படியே ரிப்பீட் கொடுங்க. சரி ரிப்பீட் கொடுங்கன்னா திரும்பி கொடுங்க அர்த்தம். நம்மால என்ன நினைச்சிட்டான், ஓஹோ ரிப்பீட்னு சொன்னாதான் சிக்கன் கொடுப்பான் போலன்னு. ஹலோ சப்ளையர் வாங்க எனக்கு ரிப்பீட் கொடுங்க, நான் கொண்டு வந்துட்டான் பழையபடி உப்புமாவை. 5000 ரூபாய் காலி. 5000 உப்புமா தின்னுட்டு வீட்டுக்கு நேரா விடாது. அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு கைத்துக்கட்டுல. என்ன பெத்த ஆத்தா என்னை மன்னிச்சு கத்தா, காலையில உங்க கையில மட்டும் கஞ்சி வச்சு கூட உனக்கு செஞ்ச பாவத்துக்கு கிண்டிட்டா. அப்ப பொண்டாட்டிட்டு ஏங்க உப்புமா கிண்டப்பட போடி உங்க கண்டாது மகளே, இந்த உப்புமான்னு வச்சா டைவர்ஸ் பண்ணி விட்டுருவேன்டா. இப்படிலாம் போகுது. ஏன்னா காலம் மாற மாற காலத்துக்கு அப்புறம் நம்ம மாறணும். சரிங்களா? அதனால சாமியை கும்பிட்டு பச்சை கூட என்ன வந்திருக்கவங்க யாருன்னு பேசணும். எப்படி தெரியுங்களா? அத்திந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் தகுதிந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் அத்திந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் தகுதிந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் அத்திந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் தகுதிந்தோம் திந்தி இன்பம்பன தின்னாதீனந்தோம் மலாடிடும் பூமி ஆடவன தாளாட்டும் இசைக்கேலோடி பூமி பாட்டு வந்தாலே மனப்புள்ளிடும் பூமி அவன் பாட்டு இல்லாத இடையங்கொழி பூமி தந்த பாட்டு படிச்சேன், பாட்டிலே பல கோடி நின்று நானும் முடிச்சேன். அத்திந்தோம் திந்தியும் திண்டாடினோம் தகுதிந்தோம் திந்தியும் திண்டாடினோம் திண்டாடினோம் திண்டாடினோம்.
கட்டுதம்மா சுதி பாட்டு ஓ சுதி பாட்டு ஏ ஆடவக்கென பாட்டு சும்மா சரவக்கென பாட்டு கேட்கவக்கென பாட்டு சும்மா கரங்கவக்கென பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சத்தம் பூமியில போதும் அத்திந்தோம் இந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் தகதிந்தோம் இந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் சொல்லும் மாறியாரோ இசைதானே ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே ஏ ஆறு மனமே யாரு இங்கு அனைத்து மறைந்ததாரு அறிவு திறந்து பாரு அது இல்லாத சேரு அதையெல்லாம் தெரிஞ்செல்லாம் ஆளே இல்லையம்மா அத்தின்போம் திந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் அகத்தின்போம் திந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் ஆடாத கவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன தாளாக்கும் இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மன புள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடையுங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக அந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் முடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் அகத்தின்போம் திந்தியும் தொண்டனத்தின்றாதினந்தோம் தின்றாதினந்தோம் தின்றாதினந்தோம் நகரத்திலும் சிறந்ததொரு பொன்னகரமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் அகரம் கிராமம் சத்தியநாதபுரத்தில் அல்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில்களின் திருவிழாவை முன்னிட்டு அகரம் தலைவர் திரு நந்தகோபால் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் திரு ஜெயபால் அவர்கள் தலைமையில் இன்று இவ்வரங்கமிடலே குகனை மணந்த குறிஞ்சி மலர் வேடன் தேடி வந்தது மானையா மங்கையா கந்தனின் காதல் நாரதரின் சபதம் என்று நாம் சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இவ்வரங்கமிடையில் நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே ராஜபட்டாராம் காட்டி ஆன்மீகத்தை ஒட்டி திண்ண தோட்டத்தை திகட்டா ராமபுரியும் திருவள்ளுவர் செல்வர் மதிப்பின் அருமையினார் சாமிநாதன் அவர்கள் இவ்வரங்கமிடலே வேலன் வேடன் மற்றும் விருதானை காத்துக் கொண்டிருக்கிறார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அன்று நிகழ் போல் கூறல் படைத்த தாயாக வந்தவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அடுத்தபடியாக யானைக்கு அணைத்து கொடுப்பது போல பாட்டிலும் பேச்சிலும் நடையிலும் உடையிலும் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் இன்னிசைக்கான இசைக்குயில் வடமதுரை சேர்ந்த அந்த அன்பு சகோதரி கே விஜயஸ்ரீ அவர்கள் இவ்வரங்கமிடைய ஸ்ரீ வல்லியனை காத்துக் கொண்டிருக்கிறார். அமுதமழை பொழியும் உள்ள நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அமுதமழை பொழியும் உள்ள நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. தேவரையும் மயக்கிடும் தேவரையும் மயக்கிடும் இந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும். மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுது நனைந்ததே. அடுத்தபடியாக கழகமா நானா நானா கழகமா என வள்ளியுடன் கழகமூட்ட காத்துக் கொண்டிருக்கும் நாரத சொற்போர் முரசு என்று மக்களால் பாடக்கூடிய அருமையினார் நீதிமணி அவர்கள் இவ்வரங்கமிடைய நாரதன் என்று சொல்லக்கூடிய கழகப்பிரியானை காத்துக் கொண்டிருக்கிறார். பொன்னலி மேனியில் பூசிய வெண்ணீரும் பொன்னலி மேனியில் பூசிய வெண்ணீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிபொழி நிலமதி பாய்ந்த கடை காலம் மாணவர் ஞானியர் போற்றினும் அடிமுனம் உடையார் அற்பரு சுடராய் அடியவர் மனதிலே இடையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே இருப்பவனே
முறையில் பக்க மேலக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஹார்மோனிய உலகில் தனக்கென தனிமுத்திரை பதித்துக் கொண்டு அருமையப்பா கொசோபதியை சேர்ந்த பி வெங்கடாச்சலம் அவர்கள் இவருடைய ஹார்மோனிய பின் பாட்டு இசைப்பார். சாஸ்தான புத்தகமாகிய அருமை மாமா என் சேகர் அவர்கள் இப்போ நம்முடைய மிருதங்கம் வேலைக்கண்ட வேணும்.
அதற்கடுத்தபடியாக இவருக்கு விடவே சிறந்த முறையில் ஆல்ரவுண்டர் சிக்காது கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் முரசு, ஆல்ரவுண்டர் மச்சான், ஆல்ரவுண்டர் மாமா. அன்பு மாமா எம் சேகர் அவர்களை பாராட்டி குமார் 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 சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் சார்பாக 100,000 பொற்காசுகள். பைக் செட் ஓனர் மாமா வாசிப்புக்கு நீங்க ஒன்றும் இல்லை. அடுத்த வாரமா நாடகம் இல்லை, வேடசுந்தர் பஸ் ஸ்டாண்டில் 4 மைக்கை போட்டு ஒரு வாசிக்க வைக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்லேயே வாசிப்பா, நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே வாசிப்போம், நீங்களாம் போக முடியாது. பஜனையிலே வாசிக்க முடியாது. இல்லை, அவர் அவ்வளோ ஆசையாக இருக்காரு. அது பதவியாக ஆளோடு செய்யக்கூடிய ஆளோடு முரசு, ஆளோடு மாமா அருமைக்குரிய மாமா ஆறுமுகம், ஆளோடு மேல் ரோடு சைடு ரோடு. ஏப்பா 25 ஜாமான் வச்சிருக்கிற, இன்னும் கீழே ஒரு ஜாமான் வச்சிருக்க, அது என்னது? பொரு என்னென்ன நீ வச்சிருக்க? அது இதுக்கு பேர் என்னது? பேங்கோஸா? அதுக்கு பேர் என்ன? டேப்பு. இன்னொன்று என்னமோ கிளுகிழு போ வச்சிருக்க, அது என்னது? நீ அந்த வேலையை செய்ய. என்னமோ மணி அடிச்சுக்கிட்டு அது என்னையா? பெல்லு. ஆனா பரவாயில்லண்ணே, எங்கடாச்சனே அண்ணே சொல்லுப்பா. சீசன்ல ஆட்டி 6 மொத்தத்துக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கிட்ட மார்கழி மாசம் நிறைய கூப்பிடுவாங்க போய்க்க. எங்க அதையும் அடியா அடியா அடியா. ரெடி 1 2 3 4 4 3 2 1. ஓடு எந்திரிச்சு. நினைச்சேன் இந்த அடிதான் அடிப்பாங்க. அப்படி அப்படி உனக்கு என்ன மயிருக்கு நான் சாகுறேன், நீ சாவடி அடிக்கிறப்ப தெரியும். அதுக்கு இவருக்கு எங்களுக்கும் தாய் தந்தை விழக்கூடிய தாளசிக்குரிய தாளமன்னன் தாளமாசர் அன்பண்ணன் திண்டுக்கலை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் இவங்க தாளம் 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 சின்னத்திரை சின்னமைப்பு திண்டுக்கலை சேர்ந்த BMM சீன்ஸ் கம்பெனி தெரிவித்துக் கொண்டு உரிமையாளர் ராஜநடிகை பேடசுந்தர் எம் விஜயம் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு சிறந்த முடித்துக் ஊர் பொதுமக்களுக்கும் எல்லா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்குள்ளபடியாக எங்கும் அமைந்துள்ள முறையில் டிஜிட்டல் முறையில் ஒளி 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 அமைப்பு. ஆனா வஞ்சகமே இல்லாம வச்சுட்டு இன்னைக்கு மைக் செட்டு எங்க டிக்கெட் சும்மாவே விடிய விடிய நல்லா இன்னைக்கு இப்படி முத்துக்குமரன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன் செல்வமுத்து குமரனவன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன் உள்ளம் கவர்ந்த கல்வனவன் உயிரில் கலந்த கந்தன் புகன் செல்வமுத்து குமரனவன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன். குமார் 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 அப்படிதான் இருக்கணும். மைக் செட்டுன்னா அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். மாசத்துக்கு 60 நாடகம் கூட நம்மளால ஆடலாம். பகல் நாடகம் ஆடுவோம், ராத்திரி பகல் ஆடிட்டு நேராக போய் GHல படுத்துக்கலாம்.
அமெரிக்க பாதிப்புக்குரிய அகரம் தலைவர் அவர்கள் திரு நந்தகோபாலன் சார்பாகவும் துணைத் தலைவர் திரு ஜெயபாலன் சார்பாகவும் அன்பளிப்படுத்தப்படுகிறார்கள் 20,000 பொற்காசுகள். நன்றி நன்றி கலந்த வணக்கம். 20,000 ரூபா என்ன பேலன்ஸ் இருக்கு, காலைல ஜிபே பண்ணிடு. அதற்கடுத்தபடியாக அண்ணே எல்லாரும் வந்தாச்சு. சரிப்பா, எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. ஆடத்துல முக்கியமான ஒரு ஆள் பேரை சொல்லல. யாருப்பா அது? ஆமா சொல்லுப்பா. வேணும்ல? ஆமா, அது இருந்தா தானே நல்லா இருக்கு. அப்புறம் யாரு? எல்லாம் திண்டுக்கல்ல இருந்து கூட்டு வருவாங்க. சரி, இல்லாட்டி மணப்பாறையில இருந்து கூட்டு வருவாங்க, இல்ல அய்யலூர்ல இருந்து கூட்டு வருவாங்க, ஆமா, இல்ல மதுரையில இருந்து கூட கூட்டு வருவாங்க. சரிப்பா, நம்ம ஊருக்காகவே டான்சர் வேணும்னு சொல்லி ஸ்பெஷலா கேரளா பார்டர்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, ஏப்பா அங்கிட்டு மூலம் இங்கிட்டு பாதி இல்லையா? அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி. சரி, இருந்தாலும் என்னதான் தமிழ்நாட்டு பசங்களா இருந்தாலும் கேரளான்னு சொன்னாலே ஒரு ஆசை வரும். அவங்கள மாதிரி ஒரு மனசு யாருக்குமே இருக்காது, பார்த்தாலே ஆசை வரும். சரி, ஆமா, இன்னைக்கு நமக்காகவே நம்ம ஊருக்காகவே ஸ்பெஷலா ஒரு டான்சர் எங்க கோயம்புத்தூர் கேரளா பார்டர் வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆடல் அவசிய அபிநய சுந்தரி நாட்டிய பேரொளி கோவை சித்ரா இவருடைய டான்ஸ் மற்றும் காமிக் கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, தங்கச்சிலையே, நீ பொங்க வரும் முத்தமுதே இந்த நிலையே, பொங்க வரும் முத்தமுதே இந்த நிலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, தங்கச்சிலையே. அப்படிதான் இருக்கு. அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் மதிப்பாசுக்குரிய குமார் சவுண்ட் நிறுவனத்தாருக்கும் முதலாளி அவர்களுக்கும் இந்த நடிகளை ஏற்படுத்தி கொடுத்த ராஜநடிகர் அண்ணார் சாமிநாதன் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்குள்ளபடியாக உங்கள் முன் நகைச்சுவை காட்டிக் கொடுக்கும் எனது பெயர் திண்டுக்கலை சேர்ந்த விஜயகுமார். ஏடா உனக்கு என்னடா ஆகி போச்சு? ஏன் பேர் சொல்லி உனக்கு இழுப்பு வந்துருச்சா? ஆமா, அதுலயும் குமார் இருக்கு, விஜயகுமார். ஆமா, பேர் தான் சொல்றேன், இழுச்சா பையலே. திண்டுக்கலை சேர்ந்த விஜய திண்டுக்கலை சேர்ந்த உங்கள் அன்பிற்குரிய என் ராசிக்கு இன்னைக்கு தேதியில ஒரு கொலை விழுகணும்னு ஜோசியர் சொன்னாரு. அவன் நக்குன மண்டையை வச்சுக்கிட்டு என்னை வந்ததுல இருந்து வம்பளுத்துக்கிட்டு கிடக்குறியா? பேரதான் சொல்லுது, வாய மூடு. திண்டுக்கலை சேர்ந்த கொண்டு வந்து நல்லா மொந்த பழமா தூக்கி வைங்க வாயில. ஆமா, நான் சொல்லிட்டேயா, சொல்லிட்டேன், என் பேரும் குமார் தான், விஜயகுமார்னு சொல்லிட்டேன். அதனால பாப்பா ரெடி, சல்லு இருக்கு, சலங்கையோட ஆட்டி வெளியே எப்படி தெரியுமா? பின்னவளை சொன்னாலும் மெஜஸ்டிக் செந்தில் ஞாபகம் வந்துருச்சா? எங்க மாமன் பாட்டு குமாரனுங்க அதான் பாரு. சூரியனை பிறை என்று சொல்லுவதை போலாகும். அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். அழகா என்றார்கள் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சுவிடும் ரோசா பூ பார்த்ததில்லை யார் வந்தார், அவளை வந்து பார்த்தாலே ஆகா என்றார்கள் அழகா என்றார் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். உள்ளே கொடியார் பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ, பொன்னின் நிறம் பிள்ளை மனம் மல்லல் குணம் யாரோ, பொன்னின் நிறம் பிள்ளை மனம் மல்லல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. அவள் அழகின்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாவும் சரிபாதிதான். அழகிய விழிகளில் அறுபது கலைகளை எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் அறுபது கலைகளை எழுதிய திருமகளே. I love you, சித்ரா, I love you.
முல்லை கொடியாரும் பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரு மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. கத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூடும் வாழை காட்டும் உண்டு. வண்ணச்சோலை வானம் பூமி யாவும் இன்பம் இங்கு இந்த கோலம் யாவும் காண நானும் நீயும் பங்கு. கண்ணில் ஆடு மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடு மாங்கனி கையில் ஆடுமோ, காணாதரும் பேராதரும் காணல் அவசரமோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரும் பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. இங்கு நான் தான் ஏன் என்றது உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் ஏன் என்றது. சிந்தும் தேன் துளிகளில் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளிகளில் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். கரும்போ கனியோ கவிதை சுவையோ, கரும்போ கனியோ கவிதை சுவையோ, இருந்தும் கொடுத்தாள் விழுந்தாள் மடியில், இருந்தும் கொடுத்தாள் விழுந்தாள் மடியில். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் ஏன் என்றது. உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. மன்னன் மலர்களை சூடிய கோலம் மங்கள தீபத்தின் பொன்னொளி சாரம். மன்னன் மலர்களை சூடிய கோலம் மங்கள தீபத்தின் பொன்மொழி சாரம். இளமை அழகின் இயற்கை வடிவம், இளமை அழகின் இயற்கை வடிவம், இரவை பகலாய் அறியும் பருவம், இரவை பகலாய் அறியும் பருவம். பூமா